ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ் உமேட்லேருந்து பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரைக்கறியை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். இது புளிச்சக்கீரை கறி. புளிச்சக்கீரை சொன்னாலே அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வயிற்று சுத்தப்படுத்தும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி எங்கள் அம்மா புளிச்சக்கீரை கறி வைக்க போகிறாங்க. ஸோ வாங்க அதுக்கான ஐட்டம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புளிச்சக்கீரை புளிச்சக்கீரையை சுடுத்தண்ணில் போட்டு கொதிக்க வச்சு அவிச்சு அப்புறம் எங்கள் அம்மா அரைச்சிட்டாங்க. இந்த புளிச்சக்கீரை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, வயிற்று சுத்தப்படுத்த சொல்லுவாங்க. இது கிடைக்கிறதும் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நாங்களும் இப்போ தான் இவ்வளோ நாள் இப்போ தான் வாங்கினோம். அப்புறம் கடுகு தாளிப்பு, ஊசி காஞ்ச மிளகா, பட்டை மிளகா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. இல்லை நீட்டாக கூட நீங்கள் போடலாம். நீட்டாக போனால் சின்ன சின்னதாக நீங்கள் வெட்டிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நாங்கள் வெட்டி வச்சுக்கிட்டோம். ஸோ வாங்க நான் சமைக்கிற வீடியோ இருக்க வழக்கம் போல் முதல்ல சட்டியை எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறம் கடுகு தலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க. அது பாருங்கள், அது பொரியுது பாருங்கள். வதக்கிட்ட பிறகு காஞ்ச மிளகாவை நம்ம அதில் சேர்த்துக்கணும். காஞ்ச மிளகா வெட்டிருக்காங்க. நான் முதல்ல சொல்லியிருந்தேன், காஞ்ச மிளகா நீங்கள் வெட்டியும் போடலாம், சின்னதாக இல்லை நீட்டாகவும் நீங்கள் போடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வைங்க, ஏன்னா இல்லைனா தெரிக்கும் எண்ணெய். ஸோ அது போட்டதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒன்று போதும், பொரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் நீங்கள் 2 போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், உடம்புக்கு நல்ல சாப்பாடு. இந்த புளிச்சக்கீரை கறி நீங்கள் நார்மலாக மீன் கறியோட, மீன் சம்பளோட, மீன் பொருளோட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நெத்திலி சம்பளம் நல்லாயிருக்கும் புளிச்சக்கறிக்கு. ஸோ போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயத்தை. அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வரைக்கும் வதக்கணும். பாருங்க காய்ஸ், நல்லா அப்படி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புளிச்சக்கீரை சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சோன்னா அந்த புளிச்சக்கீரை. இந்த புளிச்சக்கீரையில் எங்கள் அம்மா ஊசி மிளகாவும் பூண்டையும் போட்டு தான் தண்ணியில் போட்டு அவிச்சிருக்காங்க. ஊசி மிளகாவும் பூண்டும். உரப்பு வேணுன்றவங்க ஊசி மிளகா போடுங்க. அப்படி உரப்பு வேணும்னா நீங்கள் ஊசி மிளகா போடணும் கூட பிரச்சனை இல்லை. எங்களுக்கு உரப்பு போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் ஊசி மிளகா பண்ணிட்டோம். அப்புறம் அந்த தண்ணி கொஞ்சம் தம்மா பண்ணிக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸோ கருவேப்பிலை போட்டு கிண்டிட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அதையும் இப்போ நல்லா கிண்டுங்க. இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ், எங்கள் அம்மா சமைச்சா. அதுவும் நாங்கள் அந்த மீன் சம்பளோட போய் சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கும். இந்த மீன் சம்பல், மீன் பொரியல், நெத்திரி தான் உண்மையாக ருசியாக இருக்கும் கைஸ். ரொம்ப நல்லா கிண்டுங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு கிண்டினதுக்கப்புறம் மூடியை போட்டு மூடி ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் அது நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கணும். அப்போ தான் அது நல்லா வேகும். ஸோ மூடி எடுத்து பாருங்கள். அது கறி கொதிச்சிச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சு சாப்பிட்லாம். இது எங்கள் அம்மா சொந்தமாக சிம்பிள் வேல, உடம்புக்கு ஒரு நல்ல சாப்பாடு. ஸோ எல்லாமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் நான் சொன்ன மாதிரி மீன் பொரியல், மீன் கறி சம்பளோட வச்சிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறந்துடாமல் நம்மளோட கேஎஸ் உமேட்டை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ரீபோஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.